எப்பவுமே சொல்லிட்டேன், அல்லேலூயா சொல்லும்போது உற்சாகத்தோடு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த மாதத்தில் இன்னும் ஒரு வாரத்தை சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. வேதம் சொல்ல நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் தேவனோட சுத்த கிருபை. அல்லேலூயா. மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் அமர்ந்திருக்க யாவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை இந்த காலை வேளை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. ஏனென்றால் வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை முத்திரை போடுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டும் ஆராதனையில் சொல்லிட்டார், கையளவு மேகம் பதில் வந்துடுச்சு. அல்லேலூயா. நிச்சயம் இந்த ஆண்டுல கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமையாக, கிருபையாக, பிரசன்னமாக, சமாதானமாக இந்த ஆண்டு முழுதும் நித்தமும் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ரொம்ப சொல்றதுன்னா எப்பவுமே சுயநலவாதிங்க எல்லாருமே, நான் கேட்டு வாங்க கூடாது. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமா, அப்பதானே ஒரு ஆசீர்வாதம் எனக்கும் வரும். நீங்க மட்டும் எடுத்துன்னு போனா போதுமா? நான் முழங்காலிட்டு ஜெபிச்சு வரும்போது எப்படின்னா திருப்பி அது எனக்கும் வரும்பொழுது நான் திருப்பி மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த வருடம் உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் கடந்த ஆண்டை போல அதுக்கு முன்னிருந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நிச்சயமாக சொல்ல நித்தமும் உங்களை நடத்துவார். ஒரு ஊழியக்காரனாக தேவனோட வார்த்தையிலிருந்து சொல்லுகிறேன், நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் பழைய வழிகள் அல்ல, புதிய வழியில கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியும் பழைய வழியிலே போய் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அது இப்போதே சத்தமே கேட்கலையே, இப்பொழுதே. அப்படின்னா இந்த கால வேளையில ஏதோ ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்திருக்குது. அல்லேலூயா. கோல் வச்சவனுக்கே தெரியாது அது துளிர்க்குன்னு. ஆனா ஆண்டவரோட பிள்ளைங்க நான் சொல்றேன், உங்க கோல் துளிர்க்கும். இதுவரைக்கும் நீங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தீர்கள், அங்க தண்ணீர் இல்லாம இருந்தீர்கள். ஆனால் இந்த மாதத்தில் இந்த நாளிலிருந்து உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் சொன்னதுபடி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே சபையாருக்கு 2 ப்ரமோஷன் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கைகள் இருக்கும், தட்டி இருக்கணும். அல்லேலூயா. ப்ரமோஷன் சொன்னேன்னு எல்லாத்துலயும் ப்ரமோஷன். அல்லேலூயா. ப்ரமோஷன் 1000 விதத்தில் எடுத்துக்கலாம். வீடு கட்ட முடியாத இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுனா ப்ரமோஷன் தானே. அதுக்கு நீங்களே கை தட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லா விஷயத்துக்கும் ப்ரமோஷன் சொல்லும் பொழுது கர்த்தர் அதாவது உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார் என்பதற்காகத்தான் மறைமுகமா சொல்லுகிற தேவன். இந்த வருடத்தில் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம பார்த்தோம். அது வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வார்த்தை தான் இந்த வருடத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பாலைவன பாதெல்லாம் முடிவுக்கு வருகிறது. அப்படி நினைக்கிறீங்களா? காய்ந்து போனதெல்லாம் செழிப்பா ஆக போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்போன்னு கேட்காதீங்க, அவர் நினைச்ச இப்போ கூட முடிச்சிருவார். அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணுவார். அந்த பிளான் அவர் பிளான் பண்ணா தான் நடக்கும். நம்ம பிளான் பண்ணா, நான் இன்னைக்கும் சொல்றேன் அன்பான தேவ பிள்ளைகளே, your plan will give always failure, his plan will always gives the victory. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் இந்த வேதத்தை மட்டும் இருக்குமா பிடிச்சு கொள்கிறேன், நீ நினைப்பதற்கும். ஆமா, சபையில பரவாயில்ல 4-5 பேருக்கு தான் பைபிள் தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையா இருக்கு இந்த வசனம் தெரிஞ்ச மறுபடியும் சொல்லுங்களேன், நீங்க நினைப்பதற்கும். இப்போ நான் உதாரணம் லைன்ல எல்லாருக்கும் 50,000 ரூபாய் கட்டு கொடுப்பேன், வாங்கிக்கோங்கன்னு சொன்னா எப்படி வாங்கிப்பீங்க? மெதுவா நடந்து வருவீங்க?
அது வாங்கும் போது உடையவங்க, ஐயோ இந்த கடன் தீர்த்த அந்த கடன் அடிச்சா உடையவங்க. அந்த மாதிரி வசனத்தை எப்படி மெல்றீங்களோ, வசனத்தை எப்படி எடுத்துக்கிறீங்களோ, அப்பதான் அந்த வார்த்தை கிரிய செய்யும். நல்லா புரிஞ்சுக்க. ஒரு முழு முந்திரி பருப்பு அப்படியே முழுங்கினா ருசி தெரியாது. அந்த முந்திரி பருப்பை நல்லா அசைத்து மெசத்து போட்டா ருசியா இருக்கும். உண்மைதானே? இது அதே முந்திரியில நெய்யில வறுத்து பெப்பர் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே போல ஆண்டோட வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டோட வார்த்தை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. நம்ம மிழுங்கி பார்க்கிறோம், ருசித்து பார்க்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தை கிரிய செய்யும். இப்போ வாசனத்தை சொல்லிட்டேன், இப்போ முந்திரி பருப்பு போல சொல்லுவீங்க நான் நம்புறேன். அல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், 1 லேக்கா கொடுக்க போறேன். அப்ப எப்படி சந்தோஷம் வரும் உங்களுக்கு? பரவாயில்ல, நித்தமும் நடத்துகிறவர் சொல்லிட்டாரு, இந்த ஏலம் ஓடுறது போல இப்ப 3 lakhs கொடுக்க போறாரு. சொல்லுங்க பாப்பா, இப்ப எவ்வளவு எப்படி கேட்பீங்க? எப்படி சொல்லுவீங்க? இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஆண்டோட வார்த்தை எப்ப சொன்னாலும் உற்சாகத்தோட சொல்லணும். அப்ப என்ன தெரியுமா இருக்கிறதுக்கு? பணத்துக்கு நீங்க அடிமை. யோபுன்ற பக்தன் சொல்றான், எனக்கு கொன்று போட்டாலும் அவர் மேல், எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அதனாலதான் ஆண்டவர் கொடுத்தார். இன்னும் உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க மைண்ட் சிந்தெல்லாம் கத்தோட மாற்றீங்க. நல்ல தேவ சமூகத்துல வசனம் சொல்ல, உற்சாகத்தோட விதைக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கார். எதுலயும் உற்சாகம் இல்லை. சோத்திரம் இருக்கிறீங்க ஒரு சில இதுல தேவனோட வார்த்தையில உற்சாகமா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய பாதையில உங்களை நடத்துவேன் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் முடிந்தது என்று நினைத்தது இனி எப்படி நடக்க போவது என்று நினைக்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய பாதையில் உன்னை நடத்துவேன். உங்களோட வழிகள் எதெல்லாம் எழுந்தீர்களோ அது அனைத்தும் மறுபடியும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேணுன்றவங்க ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அவருடைய செவிக்கு சாய்க்கும் பொழுது, என் தேவன் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எழுந்தீர்களோ அது அனைத்தும் மறுபடியும் ஆண்டவர் கொடுப்பார் என்று விரும்புகிறார். எப்போ ஒரு கேள்வி, எப்பொழுது மாற்றுவார்? எனக்கு எப்பொழுது செய்வார்? நான் அவரோட செவிக்கு செவி சாய்க்கும் பொழுது, அவர் பாதையை மாற்றி நம் பாதையில் மாற்றிக்கொள்ளும் பொழுது, நம் பாதையை மாற்றி நடத்துகிற தேவன் தான் நீங்க உங்களோட பேச விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனா இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, வேதத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த வாரம் சொன்னது போல எனக்கு வேதத்தை திருப்புகிற சத்தம் எனக்கு கேட்க வேண்டும். புலம்பல் 3:22 எடுத்து வாசிக்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்க தொழுதுக்குள்ள வந்திருக்கிறோம். சங்கீதக்காரர் 145ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும், நீ தேடி வந்த தேவன், நித்தமும் நடத்த போகிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நிறைய கிருபை வச்சிட்டு இருக்கவர், கொடுக்க அள்ளி கொடுக்க தேவன் விரும்புகிறவர். அவர் உண்மை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும். நம்முடைய தேவன் இரக்கத்துக்கு முடிவில்லை. அவர் மிகுந்த சாந்தமும் மன உருக்கம் உடைய தேவனா இருக்கிறார். அவர் தான் மனிதர்களை படைத்தார். ஆனா அவர் மனிதர்கள் போல பழி வாங்குவதில்லை, ஒருவருடைய மனதை துன்பப்படுத்துகிறதில்லை, மனதை குற்றப்படுகிறது போல பேசுவது கிடையாது. ஏனென்றால் அவர் மிகுந்த சாந்தமும் மன உருக்கமும் தேவனாக இருக்கிறார். எனவே உங்கள் மேல் இரக்கமாக இருப்பார், உங்கள் பிள்ளைகள் மேலும் இரக்கமாக இருப்பார். இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகம் 4ஆம் அதிகாரம்
31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். முதலாவது, அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை என்னைக்கும் அவர் மறக்கல. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நிறைய சொல்லி இருக்கலாம், நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நீங்க ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் மறக்காதவர், மாறாதவர், அவர் என்றைக்கும் மறக்காதவர். அல்லேலூயா. இப்போ நான் சகோதரி உஷாட சொல்றேன், நீ ஜெபிச்ச ஜெபத்தெல்லாம் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. இங்க சபையாருக்கு அனைவருக்கும் சொல்றேன், அவர் மறக்க மாட்டார். நீங்க நினைக்கல மறந்துட்டீங்களான்னு கூட கேட்டிருப்பீங்க, பதில் வருது, நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. இட்ஸ் a supernatural. இது இஸ்ரவேல் மக்களுக்கான தேவனுடைய நித்திய அன்பையும் அவர் தம் உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பார் என்பதையும் வலியுறுத்தி காண்பிக்கிறது. இரக்கமுள்ள தேவன் என்றால் தேவன் கருணையும் மற்றும் அன்பு தேவனாக இருக்கிறார். கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார் என்றால் அவருடைய இரக்கத்தின் காரணமாக அவர் இஸ்ரவேலை கைவிடவே இல்லை, அவர்களை அழிக்கவும் இல்லாதபடிக்கு அழகாக நடத்தி கொண்டு வந்தார். உடன்படிக்கை மறக்க மாட்டார் என்றால் தம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் செய்த வாக்குறுதி மற்றும் உடன்படிக்கையை அவர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார். அல்லேலூயா. இப்போ ஒரு தகப்பங்கிட்ட கேட்குறேன், உன் குழந்தை வந்து கேட்குது, உங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் அதை மறந்துடுவீங்க? ஒரு வருஷம் கழிச்சாலும் வாங்கி, ஏன்னா நீங்க பிள்ளை மேல் வைத்த அன்பு வெளிப்படுத்துவதற்காக இருதயத்திலும் சிந்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தோற்றமாக மறக்காதபடிக்கு நினைவு கொண்டு வந்தபடியாக ஒரு மனுஷனாலே அவளை நினைவு வைக்கும் பொழுது உனக்கு சொன்னவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். சுருக்கமாக இந்த வசனம் தேவனுடைய மாறாத அன்பையும் கருணையும் மற்றும் அவருடைய வாக்குறுதிகளையும் அவர் உறுதியாக இருப்பதை காட்டுகிறது. இது இஸ்ரேல் மக்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிக்கிறதாக காணப்பட்டது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதே ஆங்கிலத்தில் டியூட்ரானமி 4:31 படிக்கும் பொழுது, For the Lord thy God is a merciful God. Is a merciful God. அதாவது இரக்கத்தின் தேவன். நம்முடைய தேவன் மனிதர் மீது இரக்கம், மனிதர்கள் மீது இரக்கம் வைக்கலாம், ஆனால் உதவி செய்ய மாட்டார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட பெரிய பாரத்தோட சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் கேட்டுப்பாங்க, ஐயோ சரியா பிரதர், சரி பிரதர், சரி பிரதர். லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? நம்ம இதுக்கு ஜெபம் பண்ணிக்கிறோம் பிரதர், அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா நம்ம தேவன் ஒரு மாற்றம் இரக்கம் காட்டுவார். ஆனால் தேவனும் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார், வாக்கு மாறாதா இருக்கிறார், வாக்கு கொடுத்ததை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். Merciful God means இரக்கத்தின் தேவன் என்றால் யாத்ராக 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், யாத்ராக 34:6 எடுத்து வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். இது மோசே சொல்லுகிற காரியம். மோசையோட பிரயாணத்தில் பார்க்கும் பொழுது மோசையோடு பேசினது மாற்றமல்ல, மோசையோட கூட இருந்ததாக காணப்படுகிறது. எல்லா சூழ்நிலையும் மோசே இருந்து வழி நடத்தினார். இன் எவரி சிச்சுவேஷன். ஆமா, மோசே ஆண்டவரே நம்பினபடியாக மோசே ஆண்டவரை நடத்தினார். நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னவரே நீ முழுமையாக நம்பும் பொழுது மோசையை உன்னை நடத்துவார். உனக்கு முன்பாக சமுத்திரம் இருக்குமானால் நீ சொல்ல வேண்டும், அன்றைக்கு மோசைக்கு முன்பாக சமுத்திரம் இருந்தபோது மோசே நடத்தினது போல என்னை நடத்துவீர். ஏனென்றால் அதற்காகத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லி இருக்கிறது எதற்காக என்றால், அந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை அன்றைக்கு கிரியை செய்து இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவதா இருக்கிறது. மோசைக்கு மாற்றமல்ல, எனக்கும் செய்ய வல்லவர். உன் பிள்ளைகள் பசியோட விட மாட்டார், ஏனென்றால் காடைகளால் திருப்தி நடத்துகிற தேவனோட பேசி கொண்டிருக்கிறார். பாதை இல்ல, பாதை காண்பித்தார். பாதையிலே நடத்து போவதற்கு கட்டாந்தரமாக நடத்தினார். இருள் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தமாக நடத்தினர் தான் இன்னைக்கு சொல்லுகிறார். அந்த மோசே சொல்லுகிற வார்த்தை கர்த்தர். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமுள்ள
தேவன். ஆண்டவர் நம்பி விசுவாசிக்கும் பொழுது, பயப்படும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேக்கு அவர் இரக்கமும் கிருபையும் சாந்தமுள்ள தேவனா இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் எரிச்சல் தேவனாகவும் இருக்கிறார். நம்ம தேவன் ஒரே போல இருக்க மாட்டார், அவருக்கும் எரிச்சல் வரும். வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 34:14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது ஆகையால் அந்நிய தேவனும் நீ பணிந்து கொள்ள வேண்டாம். இப்ப அந்நிய தேவனை பணிந்து கொள்ள. அப்படின்னா அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தா அவர் என்ன ஆகும்? எரிச்சல். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பிரியமில்லாத, அவருக்கு விசேஷமா உலகத்தார் செய்கிற காரியங்கள், உலகத்தார் பின்பற்ற காரியங்கள், உலகத்தால் போற மாற்றுகிற காரியங்கள், இதெல்லாம் தேவனுக்கு எரிச்சல் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அவர் எரிச்சல் அடைகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போதும் சொல்லுகிறேன், சில சமயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது என் தேவன் உனக்கு பதில் கொடுக்காமல் செவிகள் அடைத்துக் கொள்வார். இன்றைக்கு 2 நாளாகம் 30:9 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர். 2 நாளாகம் 30:9 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் அவர் எப்படிப்பட்டவரா? கிருபையும் இரக்கம் உள்ளவரும். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று என்றார். யோசுவாவுக்கு சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், யோசுவாவோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். மோசே இருந்து பார்த்தா யோசுவா கூடவே இருக்கிறான், மோசேயோட காரியங்களை பார்க்கிறான், மோசே இடத்துல பேசுகிறத யோசுவா பார்க்கிறான். அதே தேவன் யோசுவா இடத்துல பேசுகிற தேவனா இருக்கிறார். He is a supernatural God. அவர் முகமுகா பேசுகிற தேவன், நித்தமும் நடத்துவன் சொல்லுகிற தேவன், நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன். அவருக்கு பின்புறமாக அல்ல, அவர் புறமாக திரும்பும் பொழுது, அவர் உலகத்தை விட்டு திரும்பி வரும் பொழுது என் தேவன் அழகாக நித்தமும் நடத்துகிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில ஒரு திருப்பம் வேண்டும், தேவனை திருப்திப்படுத்துவதற்கு. வாழ்க்கையில ஒரு திருப்பம் வேண்டும், தேவனை திருப்திப்படுத்துவதற்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்டிஓக்கு போகும்பொழுது எல்லா சிங்கிள் சயின்ஸை கேட்பாங்க. ஓட்டா தெரியாதுங்க என்ன படிச்சோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் வந்தா ஸ்லோ போகணும், ஒரு கோடான்னு போட்டா இங்க ரயில்வே ட்ராக் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்கு. ரெட் லைட்டுக்கு ஒரு இருக்கு, ஆரஞ்சு எல்லோக்கு இருக்கு, கிரீனுக்கு எல்லாமே இருக்கு. அதே போல நேரா போய் முட்டின உடனே அங்க ஒரு சிம்பிள் வரும், என்னது? டெட் எண்ட். அப்ப என்ன பண்ணும்? ஒரு யூ போட்டிருக்கு, என்ன யூ டர்ன். நீ யூ டர்ன் எடுத்த உடனே வழி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ கூட ஜிபிஎஸ் வச்சு நேவிகேஷனை வச்சிருக்கீங்க, ரூட்டு தவறி போயிட்டீங்கன்னா ரூட்டு போயிட்டு தான் இருக்கும், ஆனால் உங்கள் டெஸ்டினேஷன் போய் சேர முடியாது. உடனே அதுவே சொல்லும், என்ன சொல்றீங்களா யூஸ் பண்ணிக்க, என்ன சொல்லும் அது? you're in the wrongest route. அதனால வேற வழியை காட்டும், ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். நம்ம உடனே என்ன பண்றோம்? திருப்பிக்கிட்டு போன உடனே வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிடுவோம். இல்லைன்னா கடைசியில மீறி சுத்திக்கிட்டு போன உடனே லாஸ்ட்ல என்ன கொடுப்பாங்க? சொல்லுங்க பிரதர், தண்ணி தான் கொடுப்பாங்க. அதன் காலத்துல கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறார். திரும்பும் போது உடனே திரும்பினோம், இல்ல நான் திரும்ப மாட்டேன், அவர் முகத்தை காட்ட மாட்டார். சிம்பிள் லாஜிக். நான் திரும்ப மாட்டேன், நான் வேற ரூட்டாவது போயிடப்போ சீக்கிரமா பேரவன் 40 வருஷம் சுத்தி இருந்தாங்க. 40 வருஷம் சுத்தி இருந்ததுக்கு அவர் சொல்லிட்டார், என்ன அப்பப்போ டார்ச்சர் பண்ணாதீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் கிடையாது, செருப்பு சைலண்டா போங்க, எப்ப கடலும் கொடுக்குறேன் போங்க, நடந்துகிட்டே இருக்கும். நம்மள என்ன பண்ணோம்? நடந்துட்டே இருக்கணும். உண்மைதானே? இப்போ கரெக்டாக அந்த சபைக்கு திரும்புவது லெஃப்ட் திரும்புவது காட்டுது, இல்லை நான் நேராத்தான் போவேன், அப்பயும் சரி போன்னு காட்டும். லாஸ்ட்ல பிஎன்சி விளையாண்டு போயிட்டு ஒரு லெஃப்ட் காட்டும், இல்லை நான் ரைட் தான் போவேன், சரி போ, திருப்பி போவேன், திருப்பி போயிட்டு 500 சுற்றிக்கிட்டு திருப்பி வருவேன். until you turn you won't reach the destination. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யுபாகம் 4:30 சொல்லுகிறது,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயா, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால். இத எப்ப நேவிகேஷன் ஜிபிஆர்எஸ் எல்லாம் இப்பதான் வந்தது. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு நேவிகேஷன் சொல்லிட்டார். வசனம் சொல்லுகிறது, நீ யூ டர்ன் எடுக்கிறதுக்கோ லெஃப்ட் டர்ன் எடுக்கிறதுக்கோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக உன் தேவன கர்த்தரிடத்துல அவருடைய சத்தத்திற்கு திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர், அப்படி திரும்பும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கபடியால் அவர் உன்னை கைவிட நீ திரும்பும் போது உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை அழிக்க மாட்டாரு. உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இப்ப கூட சொல்றேன், இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாருக்கும் ஸ்கேனிங்கு, நீங்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வரத்துக்கு வராது யார் கையில் இருக்கு? இன்விடேஷன் கொடுக்கறது நான் ரெடியாக கொடுத்துட்டேன், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு போஜனத்தை ஆயத்தப்படுத்திட்டேன், போகும்பொழுது உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறதுக்கு வாங்கி வச்சுட்டேன், இவ்வளோ நான் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். நீ கரெக்டான ரூட்டுக்கு நீ திரும்பலன்னா உனக்கு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமுக்கு வர முடியாது, மட்டன் பீஸும் கிடையாது, கிஃப்டோ கிடையாது. ஆமேன்னு சொல்லுவோமே. அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஒரே ஒரு யூட்டர்ன். சொல்லுங்க, யூட்டர்ன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியன காரியம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரோட்ல, நம்ம நிறைய சர்ச்செல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல நல்லா அபிஷேகம் பெற்று நல்லா பேச, ஒரு பக்கம் அபிஷேகம் ராக்கா பசாம்பா லிமி கத்துவர் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து குழந்தை வந்து ஏய் வாங்க என்னது ஏய் இது சொல்லுவாங்க, நான் இல்லை, நான் சொல்ல பையன். இந்த பக்கம் ஓ ராபா ஷாக்காபா தீராபா தீராபா, இந்த பக்கம் சனியனு வா என்ன பண்ணினாங்க, என்ன அங்க கழிட்டு திரும்பு திரும்பு. நீ திரும்பி வந்தா மட்டன் பீஸ் ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. இதே போல 1000 இருக்கு, அதுல சொல்ல விரும்பல. காது உள்ளவன் இதெல்லாம் கேட்டு இருப்பீங்க. திரும்பு, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்பு. நீ திரும்பினா கர்த்தரோட வார்த்தை அழகா சொல்லுது பாருங்களேன், உன் தேவனிட கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவானால் உன் தேவனாகிய கர்த்தர் எப்ப இறக்க வைப்பாரு? திரும்பினால் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தொண பேசுறது, இல்லாதெல்லாம் பேசுறது, ஒண்ணுக்கு 10 சொல்றது, குடும்பத்தை பிரிக்கிறது, தேவையில்லாத காரியத்துல செய்யறது. ஆண்டு சொல்றார், மகளே மகனை கொஞ்சம் திரும்பு. நீ திரும்பினா இரக்கம் பாராட்டுவார். நீ எதுல திரும்பலன்னு உனக்கே தெரியும், கொஞ்சம் திரும்பி பார். சின்ன சுக்கான் அந்த போர்டு கப்பலிய அழகா திருப்புமா, சின்ன நெருப்பு காட்டைய கொளுத்திடும். ஒரு சின்ன யூட்டன் எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் தான் இன்னைக்கு காயிலோட ஜீவனோட இங்க வந்து உங்களோட ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுல யாருக்கு சந்தோஷம்? உண்மையா சந்தோஷப்படுற அவருக்கு தான் தெரியும். ஏதோ வருது, ஏதோ ஹலோ ஏதோ வருது, ஏதோ போகுது. எனக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டு சார் கொஞ்சம் திரும்பு, பேப்பரை திருப்பு, நான் உன்னை திருப்புவேன். இந்த காலை வேளையில வேதத்தில் அடுத்த பக்கத்தில் போனா தான் பதில் வரும். உன் வாழ்க்கையில திரும்பினா தான் பதில் வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லி நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று, அப்படி திரும்பினால் அதோட பிரதிபலன் நமக்கு அடைவோம். 2 நாளாகும் 30:9 சொல்லுகிறது, அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்கவே மாட்டார், உங்களையே பார்த்துட்டு இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஜிபிஎஸ்ல ரோட்ல போகும்போது பார்த்துட்டீங்கன்னா உங்க கண் எதுல இருக்காங்க, கரெக்டா போதான்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீங்க இவளை கவனிக்கும் பொழுது நீ கரெக்டா வரேன் அவர்கள் கவனிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சம்பவத்தை வேதத்தில் காண்பிக்க விரும்ப தெரிந்த சம்பவம் லூக்கா 15 அதிகாரம் 11-12.
ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆஸ்திய பங்கு கேட்டனோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன், ஜோரா கேளுங்கம்மா. கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் எங்க போட்டுக்குது காட்டுங்க, சொல்லுங்க. எவனோ ஒருத்தன் எங்கேயோ சொன்னான், அது அப்படியே சொல்லு. கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட. ஏன் இளைய குமாரன் சொன்னா வானான்டா? நீங்களா சொத்துக்களை வானானுவீங்களா? கொடுத்த வானான்னு சொல்றீங்களா? நீங்க உள்ள போனதான் தெரியும். அல்லதுயா ஒரு கோட்டுக்கு அடிச்சுப்பாங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் அடிச்சுப்பாங்க. இது என் அப்பா, எங்க அப்பா அம்மா கொடுத்தது, எனக்கு கொடு. அல்லதுயா கொஞ்சம் விட்டுருங்க, கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி கொடுங்க. அதான் முடியாது, கோர்ட்டு கேஸ் கூட போடுவாங்க. அப்போ உங்க பேரும் அது மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களே. வேதத்தை நானும் பார்த்தேன், கெட்ட எங்கேயும் போடலையே, இது சொல்லப்பட்டது. ஆனா ஆண்டவர் உணர்த்தினாரு, இளையகுமாரன். அல்லேலூயா. வேதத்துல 2 பேர், அவனோட பேர் என்னது? இளையகுமாரன் இருக்கு. நம்மளே இஷ்டத்துக்கு பேர் வச்சிடறோம். தெரியல, வச்சுட்டாங்க, நானும் சொல்றேன். ஓகேவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, லூக்கா 15:18-24 பார்க்கும் பொழுது, செல்வேந்தனோட மகன் குமாரன், இது ஓமையை குறித்து இயேசு சொல்லுகிறார். இதில் மனம் திரும்பும் மகனை தகப்பன் ஓடி சென்று கட்டி தழுவி முத்தமிடுவதும் அவனுக்கு மீண்டும் குடும்பத்தில் இடம் பெறுவதற்காக காட்டுகிற பகுதி இது. லூக்கா 15:20-24 வாசிக்கும் பொழுது, இது தேவனுடைய நிபந்தனையற்று அன்பையும் மன்னிப்பையும் சுட்டி காட்டுகிறது. மன்னிக்கணும். இதனால அவர் தகப்பன் வசனம் சொல்லுகிறது, இது தேவனுடைய நிபந்தனையற்று அன்பையும் மன்னிப்பையும் குறிக்கிறது. அதே போல் லூக்கா 15:20-24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன், அவர் எனக்கு எதிரே பாவம் செய்தேன் என்று சொல்வேனோ என்று சொல்றான். நான் பாவம் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா வசனம் 20 பார்க்கும்போது, அப்போது அவன் எழுந்து தன் தகப்பனிடத்துக்கு போனான். அவன் தூரத்தில் வருகையில் அவன் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நான் உனக்கு சொல்றேன், ஒரு 2 பேருக்கு ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள சண்டை வந்து பிரச்சனை போயிட்டா நஷ்டத்தில் திருப்பி வரான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நீங்க அன்பான தேவனத்தை ஆராதிக்கிறீங்க, இந்த அன்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்குன்னு சொல்லுங்க. தூரத்தில் இழந்து வரான், ஓடி போய் கட்ட அனுப்பிங்கன்றீங்க, என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். நம்ம தேவன் யாரு? அன்பானவர், மனதுருகிற தேவன், இரக்கமுள்ள. சொல்லுங்களேன், எனக்கு தெரிஞ்சுங்கள சொல்லுங்களேன். இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள சொல்லுங்களேன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? தயவு உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், மகா. எவ்வளவு சொல்றீங்க? சரி, இப்ப அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறீங்க. அவன் சொத்து பிரிச்சுன்னு ஓடி போயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான்ப்பா. திருப்பி வரான். நீங்க ஓடி போய் கட்டி பிடிப்பீங்கன்றீங்க? வீட்டை உண்மைதானே? வீட்டை மாடியில இருந்து பையன் சொல்லுவான், மாமா வர்றாரு, கொஞ்சம் எதுக்கு? அன்பு எங்க போச்சு உங்களுக்கு? சும்மா பைபிள் தூக்குறதுலாம் பெருசு இல்லை. மீறி உங்க அப்பாவும் கூப்பிட்டார், எப்படி நீ மறுபடியும் கொடுப்ப? நீ அவன் பிச்சுட்டு போனால, நீ ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே பக்கத்தில் பார்த்து ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு போகல. அல்லேலூயா. ஒரு சுட்டு கூட திரும்ப மாட்டேன். நான் நிறைய அடக்காரதனை பண்ணிருக்கேன், இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அல்லேலூயா. போடும், அப்பாவுக்கு போடு, அப்பாவுக்கு மோந்திரத்தை போடு, அப்பாவுக்கு வாட்சு கட்டு, அப்பா வாட்சை கட்டு. சரி கட்டுவாங்கன்னு நினைச்சேன் நானும். இது வரைக்கும் எவ்வளோ அடக்காரரை வர பொட்டியை மூடும் போது கட்டுன்றாங்க. அல்லேலூயா. அப்பா அவங்க அப்பா தூக்கி வளர்த்துறது தானே வச்சேன்னா அன்பே வராது. இன்னைக்கு ஆண்டு சார் அன்புக்கு திரும்புமா? அப்பா ஓடுறார், தூரத்தில் வர்றார், கட்டி அணைக்கிறார். ஒருத்தருக்கு நல்லா பேசுறீங்க, இன்னைக்கு ஆண்டு பேசுறாரு, எல்லாம் பேசுறீங்க, நல்ல அபிஷேகம் பேசுறீங்க, நல்ல சத்தியத்தை பேசுறீங்க, நல்லா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்லா வளர்ச்சிருக்கீங்க. அல்லது விட்டா நீங்க பிரசங்கிப்பீங்க, அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு இல்லை, என்னது? அன்பு இல்லை. நீ திரும்பு, அன்பு திரும்பு, நீ திரும்பி பாரு, அவர் முகத்தை விளக்கமோட மேல பார்ப்பார். அல்லேலூயா. அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், அதாயிடுச்சு, அதெல்லாம் பார்க்காத. இது வரைக்கும் உனக்கு ஜீவனோட வச்சிருக்காருல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்ய போறாருன்னு தெரியாதுங்க. கோல் எடுத்து போய் வைக்கிற வரைக்கும் ஒண்ணும் இல்லை. ஆனா காலையில் வந்து பார்க்கறான்,
என்னது துளி விட்டு. நான் சொல்றேன், நீ வெறும் கோலாவே இருக்கிறன்னு தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துவார். நான் உண்மையாக சொல்ல, தேவ சமுதிரம் இன்னைக்கு நிற்பது தேவனுடைய சுத்த கிருபை. என்னோட கோபாஸ்டர் சகோதரிலாம் ஆரம்ப ஊழியத்திலிருந்து இருக்கிறாங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் நான் கேட்டு அவர்கிட்ட கேட்க மாட்டேன், அவரே கொடுத்துருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை போதகர்னு கொடுத்துருக்காரு, அவர் கொடுத்தது தான். நான் அவரை கேட்கவே இல்லை, நானும் கேட்டு வாங்கவும் இல்லை. பிஷப் நானும் கேட்டு வாங்கல, அவரே கொடுத்தது. அடுத்தது கொடுத்தாலும் சோத்திரம். ஏன் தேவன் நல்லவர். மனதுருக்கத்தை அதான் சொல்ற, மனுஷன் முகத்தை ஆண்டவரோ. இன்னைக்கு பந்தாலாம் வேணாமா? பந்தாலாம் பக்கத்துல பார்த்து பந்தாலாம் வேணாம். என்ன பந்தா வந்தாலும் அல்லையா 3 கஞ்சி தான். தெரியல 3 கஞ்சி நான் என்னது பிரதர்? அகலம் மேக்சிமம் 5 அடி, சைடு 3 தான். அது கூட கொடுக்க மாட்டானுங்க இப்போ பார்க்கும்போது. அனுப்ப நானு கிதி வேணா போவாங்க, அப்பா எடுக்கிறதுக்கு போகணும், சின்னதாக கொடுக்குறாங்க, இவ்வளோதாங்க. அப்போ நினச்சி இது கூட இவ்வளோ கேவலமாக இருக்கு. நான் சொல்கிறேன், அன்பான தேவ பிள்ளைகளில் கர்த்தர் சமூகத்தில் திரும்பும் பொழுது உன்னை கட்டி ஓடி அணைக்க ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஓமை மூலமாக மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும் நபரை தேவன் எவ்வளவு அன்பாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதையும், மன திரும்பி வரும்போது ஆசீர்வாதம் காத்திருக்கிறதையும் இயேசு சுட்டி காட்டினார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளை, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் விட்டு வெகு தூரமாக போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீ என்னிடத்தில் திரும்பு பொழுது நான் அந்த பிறகமாக இருந்த நான் திருப்பி எதெல்லாம் நீ இழந்தியும் மறுபடியும் திருப்பி கொடுக்கனால முடியும் என்று. என வெளிப்படுத்தல விசேஷம் 2:4 சொல்லுகிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில எனக்கு குறை உண்டு. ஒரு குறை உண்டாம். நால சபையில சொல்றார் ஆண்டவர், உன் பேர்ல ஒரு குறை உண்டு, அதனால மறுபடியும் அவர்கிட்ட திரும்பின்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நீ மனம் திரும்பி மறுபடியும் என்னிடத்தில் திரும்பினால் உனக்கு வஸ்திரம் காத்திருக்கிறது, பாதரட்சம் காத்திருக்கிறது, உனக்கு நல்ல ஒரு விருந்தியும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். when you turn, God will turn everything. இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தை திரும்பும் போது சத்தியம் என்ன சொல்லுகிறது? நித்தமும் நடத்துகிறவர் இடத்துல நீ திரும்பும் பொழுது நீ பார்க்காதது கேட்காதது இல்லாததை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு சந்நிதியை உருவாக்குற தேவன் நம்முடைய தேவன். இன்னொரு இடத்துல ஒரு சட்டம் கேட்குது, ஆகார் திரும்பி போ என்று ஒரு சத்தம் கேட்டது. ஆதியாகமம் 16:9 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று வார்த்தை ஆகாருக்கு வருகிறது. கர்த்தரோட தூதன் அவளிடத்தில் உன் நாச்சியாரின் கையில கீழே அடங்கி இருந்து திரும்பி போ என்று கூறுகிறார். இது அவளை மீண்டும் சாராயின் அதிகாரத்துக்குள் செல்லும்படி கட்டளையிடுகிறது. அவளுக்கு கீழ்ப்படைந்து மறுபடியும் விட்டு ஓடி போன இடத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று வார்த்தை எச்சரிக்கிறது. ஆகார் மறுபேச்சை பேசவில்லை, தூதனோட வார்த்தை கீழ்ப்படைந்து போனாள் என்று வேதம் ஆதாரமாக சொல்லுகிறது. அவள் கீழ்ப்படைந்து போகும் பொழுது தேவன் பிரசவத்தில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு சந்நிதியை மறுபடியும் உண்டாக்கி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். குழந்தையை பெற்றெடுத்தால் திரும்பவும் வந்தால் இன்னொரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் புதிய சந்நிதியை உருவாக்கி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவனை மறுபடியும் அழைக்கிறாருன்னா சும்மா இருக்க மாட்டாரு, ஏதோ ஒன்று கொடுக்கணும் விரும்புறார். இன்னைக்கு முழுமையாக இன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆண்டருக்கு விட்டு நான் திரும்பி வரேன்னு சொல்லுங்க, என் கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா படிக்கிற பையன் எப்பவுமே போய் பேசிட்டே இருக்குது. உங்க பிள்ளை சடன்னா ஆச்சரியமா அந்த குழந்தை போய் பேசுறது நிறுத்திடுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே சந்தோஷப்பட துக்கப்படுவீங்களா? சந்தோஷப்படும் பொழுது என் தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். சிலர் சொல்லியிருக்கிற, நான் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு யாருன்னு தெரியல சொல்றதோ, நான் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் ரொம்ப டார்ச்சரா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ அங்கே இரு, நீ அங்கே இரு, அங்கத்தான் கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நானே தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு உட்கார்ந்து தெரியும். டார்ச்சர் பண்றவங்க கூட உட்காரு. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் இந்த வீட்டை வித்துட்டு போயிடலாம், இந்த வீட்டை ஆசீர்வாதமான இந்த வீட்டை வித்துட்டு போயிடலாம். ஆண்டவர் சொல்றார், நீ அதே வீட்டில் தங்கு, அங்க தங்குனா தான் ஆசீர்வாதம் வரும். இதை பல கண்கள் பார்க்கும். நீ திரும்பி போன நினைக்காத, அதே இடத்துல இரு, கர்த்தர் உன் கோலை துளிர்க்க வைப்பார்.
இந்த வீடை விட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. வித்துட்டு போயிடலாம், இந்த வீட்டை விட்டு எல்லையை மாத்திட்டு போயிடலான்றீங்க நினைக்கிறீங்கன்னு நினைச்சுக்கீங்களேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், வீட்டை விட்டு போனீங்கன்னா தரித்திரத்தோட போறீங்க. என்னது? போங்க. அந்த புது வீட்டுக்கு வரும்போதும் அந்த பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு நீங்க போறீங்க, புது வீட்டுல பழைய வீட்டுக்கு இங்கே போறீங்கன்னா போங்க. கூப்பிட்ட பால் காசு நானும் ஜெபம் பண்ணுவேன், ஆனா மாற்ற முடியாது. கர்த்தர் சொன்னது தான். அந்த இடத்துல இருந்தா இரு. கர்த்தருக்கு எதை பிடிக்கணும்? அடங்கி இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தரோட வார்த்தைக்கு மோசே அடங்கி இருந்தான். இன்றைக்கு மோசே குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறோம். மோசேக்கு யோசுவா அடங்கி இருந்தான். யோசுவா யோதனோட பிறக்கும் கர்த்தர் கிரியை செய்தார். இஸ் a supernatural God. விசேஷமா தூதர் சொல்றார், இருக்கிற இடத்துல அதே இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணி அங்கே இருன்றாரு. கர்த்தர் ஆகாரம் நடத்தினார். நம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு திரும்பினால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஈச் அண்ட் எவ்ரிதிங் அவர் இரக்கம் பெறணும். அவர் சொல்றது நடக்கணும்னா ஜஸ்ட் a small turn. எல்லாம் சொல்லும் கொஞ்சம் திரும்பி இல்லாம திரும்புறது என்ன கஷ்டம் பிரதர். கிதியோன் கொஞ்சம் திரும்பிடுங்க. நீங்களும் சொல்லுங்க, திரும்பிட்டேன். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க திரும்பி பாருங்க, நினையாதத நினைக்காத கர்த்தர் கொடுப்பார். ஒரு சிறு சிறு காரியத்தை ஒரு கர்த்தர் செய்வாருங்க. ஆண்டு சமூகத்தில் இறுக்கமா பிடிச்சதை கர்த்தர் செய்வார். சின்ன காரியம் சொல்றேன் கேட்டுக்கங்க. நமக்கு அவர் செவி சாய்க்கும் போது நம்ம சத்தத்தை அவருக்கு செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறார். என் சபையில் நிறைய தேவைகளுக்கு எல்லாம் போயிட்டாரு. என் சகோதரி மனைவியில் சொன்னாங்க, இந்த ப்ரேயர் ஆல் ஊற்றணும்னு சொல்றாங்க. எத்தனை மணிக்கு சாயங்காலம் எனக்கு நிறைய ஷெடியூலைஸ் இருக்குன்னா மறந்துட்டேன், வாங்கிறதுக்கு மறந்துட்டேன். எத்தனை மணிக்கு ஞாபகம் வருது? நைட்டு 12 மணிக்கு ஞாபகம் வருது. 12 மணிக்கு நான் பைக் எடுத்துட்டு ஓடுறேன் வாங்குறதுக்கு, எங்கேயும் கிடைக்கல. என் சகோதரி மகள் ஆன்லைனில் பார்க்குறோம், வாங்குறதுக்கு வரல. எப்படியோ ஊற்றிட்டோம், அழகாக ஊற்றி ஜெபம் பண்ணிட்டோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட்ல சுவிசேஷம் கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், நாளைக்கு சபையில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், எல்லாம் வந்து எண்ணெய்களை இனிமேட்டு வாங்கி கொடுங்க, அவங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிறேன். இதை யார்கிட்ட பேசிட்டு வரேன்? நான் பைக்கில் நான் பேசிட்டே வந்துட்டு இருக்கேன் தேவ சமூகத்தில். ஏனென்றால் தேவன் செவி சாய்க்கிற தேவன். நீ தனிமையிலிருந்து பேசும்போது கர்த்தர் கேட்கிற தேவனா இருக்கிறார். நான் வீடுக்கு ஆயிலாம் வாங்கி ரீச் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நானும் மனைவியும் டங்குன்னு வந்து விழுது. நான் கேட்கல கொள்ளல. பிரதர் ஆயிலுக்காக வச்சுக்க, நம்ம சபை கூட இல்லை, வெளி சபையை சார்ந்தவங்க, ஆயிலுக்காக வச்சுக்கோங்க பிரதர். ஏன் இதை சொல்றேன்னா, நீ உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் தான் சொல்றார், மகனை நீ திரும்பு, நான் என் திரும்பி உன் முகத்தை காட்டுறேன். நீ வரும்போது எந்த ரூபத்தில் வந்திருக்கலாம், துக்கத்தோட வந்திருக்கலாம், ஆனா கையளவு மேகம் உனக்கு வருகிறது. மூன்றாவது, சபை வெளியே ஒருத்த உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். சங்கீதம் 103:8 சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தன் தாயின் வயிற்றிலிருந்து. இந்த முதலாவதாக பார்த்தோம், விசேஷமா இளைய குமாரன் ஓடி போனான், மறுபடியும் கண்கள் திறக்கப்பட்டது, திரும்பினான். சற்று திருப்பினது நிமித்தமாக அவனுக்கு வஸ்திரம் கிடைத்தது, பாதரட்சை கிடைத்தது, மோதிரமும் கிடைத்தது, நல்ல பொசிப்பதற்கு ஆகாரமும் கொடுத்தார். கொஞ்சம் திரும்பினான், சிந்தில தெளிந்து புத்தியோடு திரும்பினான். அவனுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. மறுபடியும் பார்த்தேன், முன்பாக பார்த்தது போல ஆகாருக்கு ஒரு சத்தம் கேட்டது. என்னால போக முடியாதுன்னு சொல்லல, திரும்பினா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஒரு சன்னதி ஆகாரத்தை உண்டாக்கி கொடுத்தார். மூன்றாவது, சபை வெளியே உட்காரான். அடுத்து வாசிக்கும் போது, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். வசனம் சொல்லுது, சப்பனாய் பிறந்த ஒரு மனுஷனை எப்படி கொண்டு வந்தாங்களா? சுமந்து கொண்டு வந்தார்கள். எத்தனை பேர் சுமந்து கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு 4 பேரை சுமந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஏதாவது சுமந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. தட் மீன்ஸ் தாயில உருவாகும் பொழுதே, வசனம் சொல்லுவோம், தாயில உருவாகும் போது உன்னை தெரிந்து கொண்டேன். சப்பானி தெரிஞ்சிட்டார். ஒரு ஏற்ற நேரம் வந்தது, அவன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பம் வந்தது. சப்பானை தூக்கி கொண்டு வந்தாங்க. தாயின் கரு உருவாகும் பொழுதே அவன் பேரு சப்பான், மோடவன். ஆக்சுவலா வந்து சப்பானி என்று சொல்றார்கள். ஒரு 4 பேர் வந்து நடந்து நாள்தோறும், ஒரு நாள் இல்ல, அது வசனம் சொல்லுகிறது, பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்படியாவதுன்னா இந்த ஈஜி திருச்சபையில வாசல உட்கார வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
வாரம் வாரம் கரெக்டாக வந்துருக்கணும். நீங்களும் வாரம் வாரம் பார்த்து வந்து நிற்கிறீங்க, கரெக்டாக வந்துட்டீங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அது வியாதியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், கடினமான காரியமாக இருக்கட்டும், தேவன் வார்த்தை உணர்கிறது. கடினமானது அவருக்கு ஒன்றுமே இல்லை. கடினமானது அவருக்கு ஒன்றுமே இல்லை. முடியாது என்பது அவருக்கு அத்தியாயமே சாத்தியமே இல்லை. எல்லாம் ஒரு ஆள் கூடும். இதை காண்பிக்கிறதுக்கு தினந்தோறும் நம்மளுக்கும் பழகிடுச்சு. நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகும், நம்ம வாழ்க்கை இப்படி தான் நடக்கும், நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் நினைக்கிறீங்க. இப்படித்தான் அவனும் நினைச்சிருப்பான். ஹல்லேலூயா. வார வாரம் தூக்கி கொண்டு வந்த போது நாம் நினைச்சிருப்பான், இந்த வாரம் போயிட்டு எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும்னு தெரியாது நினைச்சிருப்பான் இல்லையா? எல்லாரையும் பார்த்துருப்பான். போகும்போது சாம் எதனா போடுவாரா, ராஜ்குமார் என்ன போடுவாரா, கிதிர் என்ன போடுவாரா? ஏன்னா அவன் சிந்தை எங்க இருக்கு? பிச்சைக்கு. அவனு பேர் என்னது? பிச்சை. ஆனா அவன் பேரைய மாத்திட்டாருங்க. பிச்சை எடுத்துன பேரைய மாத்திர தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவரோட வல்லமையை புரிஞ்சுக்கணும். வசனம் எதையும் கிரிய செய்யும். அவன் வாழ்க்கையில ஒரு நாள் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான், அடுத்த வாரம் நம்ம லைஃப் மாற போகுதுன்னு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உங்க லைஃப் மாறும். உங்க லைஃப் மாறும். இது விசுவாசிக்கினா நானா இருந்து நினைச்சுக்கோங்களேன், சத்தம் போட்டு துடி குடி குடிச்சிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா ஒரு சொல்றேன். ஒரு உதாரணம் வந்து, இப்ப சடனா வந்து உஷாக்கு ஒரு நிமிஷம் வாங்க, உஷா ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நான் உஷா வந்து ரிசர்வ் பேங்க் கெட்டுன்னு போறேன். எங்க ரிசர்வ் பேங்க்ல என்ன அடிக்கிருக்கோம்? ஃபுல்லா பணம். எப்படி இருக்கும்? ஃபுல்லா பார்க்கறதுலாம். நான் சொல்றேன், உஷா எல்லாத்தையும் எடுத்துக்கோ போ. எப்படி இருக்கும்? அதான் எப்படி இருக்கும்? போமா, அதான் எப்படி இருக்கும்? பரவாயில்ல பிரதர், எடுத்துக்கிறேன். இப்படி சொல்லுவாப்புல இருந்து எப்படி இருக்கும்? மகிழ்ந்து கலிக்குறோம். அப்பா லோனை க்ளோஸ் பண்ணிட்டோம், அப்பா இன்னொரு வீடு வாங்கிட்டோம். இதெல்லாம் ஏற்க தானே. அப்போ ஆண்டோட வார்த்தை பலிப்பிடத்தில் வருதுன்னா, முதல் இந்த சோம்பல் இருந்து திரும்பு. ஆமென் சொல்லாம இருக்கிற இதுல இருந்து திரும்பு. கை தட்டாம இருக்கிற இதுல இருந்து திரும்பு. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆண்டவர்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன், ஆண்டவரே கை தட்டாதவங்களுக்கு சீக்கிரத்துல வேணாம்ல, நான் ஜபிச்சா நடந்துரும். ஆனா வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தேவன் சொல்லுகிறார், நீ திரும்பும் போது கர்த்தர் திருப்பி போட அவன் நினைச்சு கூட பார்க்கலங்க. பேரைய மாத்திட்டார். பிச்சைக்கார பேர் அதுக்கு வரல. அப்படிதானே நான் நினைக்கிறேங்க. இப்ப சொல்றீங்க, இப்ப நீங்க யாருனாச்சும் கூடி சீக்கிரம் சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். பேசுறதுனால தப்பு கிடையாது. பேசுனா குறைஞ்ச போயிட போறோம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும். அப்ப எனக்கு ஒரு ஆசை என்ன சொல்லணும்னா, ஜேவர் பாஸ்டர் கோடீஸ்வரர் பாரு, இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது நடக்குமா? நடக்கும்னு விசுவாசம். நீங்க சொல்லணும், அவருக்கு நான்ப்பா கோடீஸ்வரம் பாரு. ஏன்னா நான் கோடீஸ்வரன், நீங்களும் கோடீஸ்வரங்க தான். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு மாதிரி உஷாக்கு மாதிரி எனக்கு ரிசர்வ் பேங்க் குத்துறாரு நினைச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், சாமோட கல்யாணத்துல வந்து தாஜ்ல வெய்யணும். இல்லை நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். ஆமாம் நிறைய இருக்குதுப்பா. அது எடுக்க வந்து இருக்குது வச்சுக்கோங்களேன். அது அல்ல குறையவே இல்லை வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு ஆசை தான், ராஜ்குமார் வீடு கட்டணுன்னு. இப்போ கட்டிக்கோங்க பாஸ்டர், கட்டிக்கோ பிரதர்னு. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண. வெறும் கையில முழம் போட முடியாது. ஆமீனும் சொல்ல, கையும் தட்டல, எங்க இருந்து நடக்கும்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, காதுள்ளவன் 5 வருஷமா சபையை நடத்துறேன். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு, திரும்ப இல்லை. இன்னைக்காவது திரும்பு. நீ திரும்பும் பொழுது அவர் திரும்புவார். அவர் திரும்பினா எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவானும் அப்போஸ்தலராக சபைக்கு வெளியே உட்கார் இருந்த மொடமனா இருந்த ஒருவனை இயேசு நாமத்தினால சுகப்படுத்தும் காரியத்தை இங்க பார்க்க முடியும். அங்க பார்க்கும் பொழுது அந்த மொடமனை ஒருவனை இயேசு நாமத்தினால சுகப்படுத்திய சம்பவத்தை பார்த்து பேசுகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்கும் போது, இது மருத்துவ குணப்படுத்துவ நிகழ்வும், ஆனால் சப்பானி என்ற பெயரை பயன்படுத்தவில்லை, மாறாக மொடவன் என்று அங்க கூறப்படுகிறது. பேதுரு யோவான் ஜெபாலயத்துக்கு செல்லும் பொழுது பிறந்த முதலாய் இருந்தவனுடைய மனிதனோட பேரையே கர்த்தர் மாத்தி இருக்கிறார்.
அவன் ஏதாயிலும் கிடைக்கும் என்று அவரிடத்துல பிச்சை கேட்டான். ஆனா பேதுரு சொல்றா, வெள்ளியோ பொண்ணு இடத்துல இல்லை, ஆகிலும் என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட என்று கூறினான். அவன் கைகளை பிடித்து தூக்கினான் வேதவசனம் சொல்லுகிறது. அவன் உடனே எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்தான். இது அதிசய செயலாக காணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகள், அவன் எதிர்பார்த்தது கிடைக்கல, ஆனால் எதிர்பார்க்காதது கிடைச்சது. அவன் எதிர்பார்த்தது கிடைக்கல, எதிர்பார்க்காதது கிடைச்சு. உண்மைதானே? அவன் என்ன எதிர்பார்த்தான்? ஏதாயிலும் அவன் எதிர்பார்க்கிறது சுகம் கிடைக்கல. நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ எதிர்பார்த்தது, நல்ல ஜோரா சொல்லு, நீ எதிர்பார்த்தது கிடைக்காது, எதிர்பார்க்காதது கிடைக்கும். அல்லேலூயா. எனக்கு நான் எதிர்பார்த்தது கிடைக்கலனா வராது, எதிர்பார்க்காததும் வராது. ஆண்டோட பிள்ளைங்களை சொல்ற கேட்டுக்கீங்களே, நீ சப்பானிய போல இருந்து பிச்சைக்காரன் பேரை மாத்தணும்னா நீ எதிர்பார்த்தது கிடைக்காது, எதிர்பார்க்காது கிடைக்கும். பாஸ்டம்மாக்கு சொல்றேன், பாஸ்டம்மா எதிர்பார்க்காது ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஏன் இதுல வஞ்சனை? எல்லாருக்கும் சொல்றேன், எதிர்பார்க்காது உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூப்பர், கை தட்டுங்க. இன்னும் சொல்றேன், நயவஞ்சகர்கள், நயவஞ்சகர்கள், நயவஞ்சகர்கள். ஏன்னா நான் பாஸ்டம்மாக்கு சொன்னேன், உங்களுக்கும் சொன்னேன், சொல்லலையே. இதுல முதல் திரும்ப. அல்லேலூயா. எப்பவுமே பாஸ்ட வாங்கி வாங்கி பையில போட்டுக்காதீங்க. கொஞ்சம் பாஸ் பழகிடுச்சான் பத்தியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழைய வண்டியிலே போவீர்களாக, பெயிண்ட் பண்ணி எஃப்சியும் பண்ணுவதாக. ஆண்டோட காரியத்தை வந்து எப்போதும் இதோ நான் புதிய, அதனால நான் சொன்னாலும் செய்ய மாட்டாரு, புதிய காரியத்தை செய்வார். என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஏன்னா இன்னொரு பிரதர் கோட் ஷூட் ரெடியா இருக்கு, எனக்கு நான் வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன். என் கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. இஸ் a supernatural God. அதான் சொன்னேன், அன்பான தேவர்களே, எதிர்பார்க்காது கிடைக்காது, எதிர்பார்க்காத கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டு சபையா இருக்கு, தீர்க்க தரிசனமா சொல்ல சொன்னார். இதை விசுவாசிங்க. உங்களையும் அப்படித்தான் கர்த்தர், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது எதிர்பார்க்காததை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிர்பார்க்காதது இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது சொல்லுவேன். ஓகேவா? எதிர்பார்க்காது கிடைச்சவங்க வர நியூ இயருக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொல்லுவேன். நல்லா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். எதுக்கு முந்திக்கணுமோ பந்திக்கு முந்திக்கணும், அப்பதான் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். அதே போல எதிர்பார்க்காத உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் பொழுது ஜனவரி மாதம் நல்ல பிரியாணி போடணும், கண்டிப்பா உஷாக்கு கிடைக்கும், கெட்சி சிஸ்டருக்கும் கிடைக்கும். ஏன்னு சொல்லுங்கன்னா, இது கை வச்சு கண்டுபிடிக்காது இல்ல. இல்லையா? காணாத விசுவாசிங்க. நான் போய் புக் பண்ணியாச்சு, அடுத்த கிறிஸ்மஸ் அடுத்த நியூ இயர்க்கெல்லாம் நமக்கு கரெக்டா வந்துடும். இது வரைக்கும் 5 ஆண்டு கர்த்தர் நடத்துறவர். இப்போ எனக்கு ஈஸ்டருக்கு புக் ஆயிடுச்சு. என் கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் இந்த ஸ்தலத்திலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் முத்திரை போடுகிறார். முத்திரை போடுறது உண்மையான கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்பொழுது, அன்பான தேவர்களே, பார்வோனுடைய குமாரத்தி மோசே எபேரிய பிள்ளை என்று தெரிந்தும் அந்த குழந்தை மீது இரக்கம் பாராட்டினது வேதவசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசித்து நம்ம ஜெபித்து முடிப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணனுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அது திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று. நல்ல கவனம், அவள் அதன் மீது இரக்கமுற்று, அதாவது இரக்கம் பாராட்ட இரக்கமுற்று, அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால் அது தெரிந்தும், அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றால். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையை அழைத்து கொண்டு வந்தால், பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்தெடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பார்வோனோட மகளுக்கே இவளை இரக்கம் பாராட்ட முடியும்னா
உன்னை படைத்த தேவன் இவ்வளவு இறக்கம் பாராட்டுவன் மேல. அது பார்வோட பிளானை பார்த்தாலே உண்மை, அந்த மோசையை குறித்து பிளானை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். பிறந்தது, அரண்மனைக்கு போனது, தன் தாய்கிட்டே வந்தது, அவளே பால் கொடுக்கிறா, அம்மாவுக்கும் சம்பளம். என்ன பிளான் பண்ண போற பிளான்? நம்மள ஆண்டரோட பிளானை புரிஞ்சுக்க முடியாது. ஹலோ மக்குங்களே, ஆண்டரோட பிளானை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் மகிமையானவர். நீ நினைக்கிற இப்படித்தான் நடக்கணும், நோ 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 நோ. அவர்கிட்ட நீ திரும்பிட்டினா அவர் பிளானை எண்ண முடியாத அதிசயத்தை செய்வார். பொட்டியில போட்டு அனுப்ப தெரிஞ்சிருக்க சைட் 6 மணிக்கு வேற அனுப்பியிருக்கலாமே. பொட்டியில போட்டு அனுப்புனாரு. அவ இறக்கத்தை காண்பிக்கிறாரு. அவ இறங்கி யாராவது மகள் எட்டுவான்றாரு. அதுவும் தாயே வர, அவளே பால் கொடுக்குறா. அந்த பால் கொடுக்கறதுக்கும் ஃபீஸும் கொடுக்குறாரு. ஃபீஸை கொடுத்து அங்கேயே ராஜா மேல வளர வைக்கிறா. இவ்வளவு பிளான் பண்றவரு உங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்க மாட்டாரு? அல்லேலூயா. அந்த பிளான் நடக்கணுமா? கொஞ்சம் திரும்பு, கொஞ்சம் திரும்புப்பா. நீ திரும்பினா பிளான் பெருசு, கொஞ்சம் இல்லப்பா பெரிய பிளான். ஈமை கட்டாமி எங்க அப்பால வீடு கொடுக்க முடியும். அல்லேலூயா. தூங்குறன தட்டி எழுப்பி போய் குடுறானா கொடுத்துருவான். என் தேவன் பெரியவருங்க, தூக்கமே வர விட மாட்டாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆடியன்ஸ், உங்களுக்கு விரோதமா யாரும் ஏதோ பண்றாங்கன்னா பயப்படாதீங்க. இன்னில அவங்க தூங்க மாட்டாங்க, அவங்களும் உங்களை தேடி வருவாங்க. ஏனென்றால் என் தேவன் திருப்புகிற தேவன். இஸ் a supernatural God. ஆனா சிலவங்களை பார்த்துருக்கேன், நான் நிறைய ஃபேமிலி பார்த்துருக்கேன், அடிக்கடிக்கு சண்டை வரும்போது பார்த்துருக்கேன். ஓகே, என் தேவன் பிளான் இல்லாம யாரையும் இணைக்க மாட்டார். அல்லேலூயா. உண்மை தானே பிரதர்? பிளான் இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இணைக்க மாட்டாரு, எதையும் இணைக்க. அவர் பிளான் பண்ணி தான் செய்வார். ஆனால் எனக்குலாம் எவ்வளோ ஹீரோ வந்தாங்க தெரியுமா சொல்லுவாங்க. ஹீரோனி சொல்லுவாங்க, எனக்குலாம் எவ்வளோ ஹீரோ வந்தாங்க தெரியுமா, லைன் கட்டி நின்னாங்க. சோத்திரம். அவர் சொல்வார், எனக்கு எவ்வளோ ஹீரோனி வந்து தெரியுமா, ஸ்லிம்மா அழகா வந்துட்டு. எப்பா சிரிக்காதீங்க, என்னால் முடியல. எனக்கு கருப்பா வந்தது, எனக்கு எவ்வளோ ஸ்கில்ல ரத்தம் வரது போல வந்தது எனக்கு. சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்வேன், அவர் பிளான் எல்லாம் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. சிட்டிக்க போறேன், சிட்டிக்கு போட்டு காட்டுங்களா, 2 கை சவுண்ட் வரும். அல்லேலூயா. அதில் நான் பெருசு நீ பெருசுலாம் இன்னியோட ஸ்டாப் பண்ணு. ஓகே, நான் தான் உனக்கு அடிக்கடி சொல்றதை பார்த்துருக்கேன். எல்லாரும் ஃபேமிலி தான் இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் தெரியல தான் நினைக்கிறேன். உடனே கணவனை பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கும் நீ தத்தி ஒண்ணுமே தெரியாது உனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரை ஜெபிக்கிறீங்க, ஒருத்தர் மோடி வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு, எப்படி கை நீட்டி வாங்குவீங்க? எப்படி நீ கை நீட்டி 2 கை ஒன்னா இணையுதுல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் இருக்குல்ல. இப்போ வாழ்க்கையில இந்த 2 விரலையும் ஒன்னா இணைங்க பார்ப்போம். 2 விரல் இணைங்க, நடுவில் என்ன இருக்கு? கேப் இருக்கு. அப்படின்னா புட்டுக்கோன்னு அர்த்தம். என்னது? புட்டுக்கோ. இதே கை எப்படி திருப்புங்க, இல்ல விரல மட்டும் திருப்புங்க. கரெக்டா செட் ஆயிடுச்சா? ஒன்னு இப்படி இருக்கும், ஒன்னு அப்படி இருக்கும். நான் கருப்பா இருக்கிறேன், பாசமா ஒயிட்டா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படிதான் வரும், இப்படித்தான் நடக்கும் நினைச்சா ஆணிதரமா சொல்ல முடியும். அது பலனற்று போயிடல, புட்டுக்கும். நீ நினைக்கிறது இது, அவர் நினைக்கிறது இது. அல்லேலூயா. நீ திரும்பினா அவர் திருப்பி இப்படி வைப்பார். நீ இப்படி இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? நீ ஹலோ ஜோரா, நீ பலனற்று இருக்கிற. ஆண்டரோட இப்படி பிசைந்து இருக்கும் பொழுதுதான், நகையும் சதையுமா இருக்கும் பொழுது நீ நீடித்த நாட்கள் போவ, சந்தோஷமா இருப்ப. இல்ல நான் திரும்ப மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா நீ கேட்கல. ஜோரா, நீ ஹலோ உங்களை தான் கேட்கிறேன். இப்படி இருந்தா தப்பிச்சிங்க, இப்படி இருந்தா பலனற்று போவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இனிலேருந்து மனைவிமாரும் கணவரை சொல்லாதீங்க, கணவர்மார் 2 சொல்லாதீங்க. நம்ம 2 பேரும் ஒரே போட்டு, ஒரே போட்டு. நான் அழுக்குன்னு கூட சொல்லுங்க. அல்லதுயா, கர்த்தர் சமூகத்தில் எல்லார் வீட்டிலும் நடக்குது. சொல்றேன், கர்த்தர் நல்லவர். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ கொஞ்சம் திரும்பினா அவர் திரும்பி முகத்தை காட்டுவார். He is a supernatural God. முதலாவதாக பார்த்தோம், அப்பா பையன் லைட்டா திரும்பினா. எப்ப திரும்பினா?
எப்போ திரும்பினா, நான் முன்னெச்சரிக்கையாகவே சொல்லிடுறேன், எப்போ திரும்பினா எல்லாத்தையும் இழந்து கெட்டு போனா இல்ல, எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டானா, நானா சொல்றேன், அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாத. திரும்பி உனக்கு மோந்திரம் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, பாதரட்சை இருக்கு, பிரியாணி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுவோமே. நான் திரும்பிட்டேன், வாய் திறந்து சொல்லு, நான் திரும்பிட்டேன், நான் திரும்பிட்டேன், நான் ஆயத்தமாயிட்டேன். ரெண்டாவது, சொன்ன தூதன் சத்தம் கேட்டா திரும்பிட்டா வாக்கு தத்தம் பண்ணும் கிடைச்சிடுது. மூணாவது, பிச்சைக்காரன் பேரு மாறிடுச்சு. நீ திரும்பினா, வரும்போது தூக்கிட்டு வந்தான், அவன் திரும்பி போகும்போது பிச்சைக்காரனா போல அவன் மகிமையோட போனான். நீ வரும்போது பிச்சைக்காரனா வந்த, நீ வரும்போது பிச்சைக்காரச்சியா வந்த. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திருப்பி அனுப்பும் போது ஐஸ்வர்யோட அனுப்புவேன், சுகத்தோட அனுப்புவேன், விடுதலையோட அனுப்புவேன், மகிமையோட அனுப்புவேன். நீ அதுக்கு என்னன்னா கொஞ்சம் திரும்பு, நீ திரும்பினா மகிமையோட காத்து இருக்கிறது. நல்ல தகப்பனே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. சபையார் மீது உம்முடைய அன்பு இருக்கிறது, உம்முடைய சபையார் மீது இரக்கம் இருக்கிறது. நீ சபையாரை ரொம்ப நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் பிளான் படி வேணாம் ஆண்டவரே, உம்மோட பிளான் படி நடத்துங்க. உம்மோட பிளான் படி நடத்துனீங்கன்னா ஐஸ்வரனாக மாற்ற முடியும். தர்த்தரனை மாத்துகிற தேவன் நீர். இந்த காலவேளை மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் ஒன்றும் ஒற்றுமையோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இவர்கள் நினைவோடு நடத்தாதபடிக்கு தேவ பிரசன்னத்தோடு ஆலோசகராக இருந்து நடத்தும்படி உம்மோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். திரும்பினால் நான் முகத்தை திருப்புதல் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் கர்த்தரோட சமூகத்தில் அன்பிலும் மற்ற எல்லா காரியத்திலும் திரும்பும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வார்த்தை ஆசீர்வதித்து போகும் பொழுது வெறுமையாக அல்ல, ஐஸ்வரனா ஆகுவதற்கு நித்தமும் நடத்துவதற்காக நீ பேச நல்வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். தேவனோட வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறது, அழுகிறதை நிறுத்து, துதிக்க ஆரம்பை, ஆசீர்வாதம் வருகிறது. அழுகையை நிறுத்து, துதிக்க ஆரம்பை, ஆசீர்வாதம் தேடி வருகிறது. மறுபடியும் சொல்கிறேன், அழுகிறதை நிறுத்து, துதிப்பது ஆரம்பி, உனக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கையில் இருக்க தேவனை தட்டி மகிமைப்படுத்துவோம்.